ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மலையாளம் க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி தான் பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து டொமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். இந்த படத்தோட பேர். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது யாருன்னா கௌதம் வாசுதேவ் மேனன். அப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து கௌதம் வாசுதேவ் மேனன், நீரஜ் ராஜன், சூரஜ் ராஜன் பண்ணியிருக்காங்க. இது ப்ரொடியூசர் யாருன்னா மம்முட்டி தான். மம்முட்டி கம்பெனி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இது சினிமாட்டோகிராஃபி வந்து விஷ்ணுதேவ், எடிட் பண்ணது வந்து ஆந்தனி, மியூசிக் பண்ணது தர்புகா சிவா வந்து மியூசிக் பண்ணியிருக்காப்புல. ஸோ இதோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து வேஃபேரர் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா மம்மூட்டி வந்து சிஏ டாமினிக்கும், கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து இப்ராஹிம் மூப்பம், கோகுல் சுரேஷ், அதாவது யாருன்னா இவர் சுரேஷ் கோபி இருக்கார் இல்லையா, அவரோட பையன் தான் கோகுல் சுரேஷ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷைன் டாம் சாக்கோ, அப்புறம் வினீத், லீனா, மீனாட்சி உன்னிகிருஷ்ணன், அவங்க தான் பூஜாவை நடிச்சிருப்பாங்க. அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா, அர்ஜுன் நந்தகுமார், அப்புறம் வந்து தினேஷ் பிரபாகர், அப்புறம் பாலச்சந்திரன், அப்புறம் ரகுநாதன் பல்லேரி, இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஏற்கனவே போலீஸ் வேலையில் இருந்த மம்மூட்டி வந்து வேலையிலேருந்து பிரித்து விட்ருவாங்க. அது ஏன் வேலையிலேருந்து பிரித்து விட்ருவாங்கன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் வந்து அவருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறதுனால அவருக்கு எப்படியாவது போலீஸ் வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஃபேக்கான சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து அவர் வந்து வேலையை சேர்ந்துடுவார். வேலையை சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, கலர் பிளைண்ட்னஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு குற்றவாளியை பிடிக்க போன இடத்துல வந்து ஏதோ விஷயத்த வந்து பண்ணி விட்ருவார், தப்பாக பண்ணிவிடுவார். கலர் பிளைண்ட்னஸ்னால தப்பாக வந்து சொல்லிடுறதுனால அந்த 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 மிஷின் வந்து இன்கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதனால வந்து இவரை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணும்போது இவருக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ்னு தெரிஞ்சதுனால, ஸோ இவர் ஃபேக்கான சர்டிஃபிகேட் வேறு கொடுத்ததுனால இவரை வந்து போலீஸ் வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க. ஸோ அந்த போலீஸ் வேலையிலே ஏற்கனவே இருந்ததுனால இவருக்கு வந்து நிறைய லிங்க் இருக்குது, நிறைய ஆளுங்களோட பழக்கம் இருக்குது, நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆள், லைட்டாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி ஒரு ஆள் தான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே. அதுவும் இல்லாமல் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் வேலையில் இருந்ததுனால ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியாக மாறுவார். ஸோ ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியாக மாறின இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நிறைய கேசஸ் வந்து சால்வ் பண்ணி அதை வந்து யூடியூப்பில் இவருக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து போடுவாப்பில். ஸோ ரொம்ப வசதியான ஒரு டிடெக்டிவ்லாம் கிடையாது, ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் உள்ள ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி தான் இவர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு எப்படி சொல்லுவார், இவர் வந்து ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருப்பார். அந்த வாடகை வீட்டோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசானவங்க அம்மா தான். இது என்ன ஒரு அயனியான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு எப்படி சொல்ல, ஒரு சிரிப்பு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஹவுஸ் ஓனராக இருக்கிற அந்த அம்மாவும் மம்மூட்டி ஒரே வயசு தான். ஸோ அதான் நிஜத்தில் ரியல். கிட்டத்தட்ட ஏன் மம்மூட்டி வயசு அதிகமாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அந்த கேரக்டர் வந்து அந்த படத்தில் வந்து மம்மூட்டி வந்து அந்த வயசானவங்கள அம்மச்சின்னு கூப்பிட்றாங்க. அம்மச்சின்னா அம்மா, பாட்டி அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அது வந்து கொஞ்சம் அயனியாக கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. ஸோ ஓகே, படத்தை நம்ம கதைக்கு வருவோம். ஸோ என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து அவங்க வீட்டில் தான் வாடகைக்கு தங்கியிருப்பார். ஸோ இவங்க என்னென்னா ஒரு அம்மா புள்ள பாசம் மாதிரி வந்து பார்த்துப்பாங்க. ஸோ பிள்ளைங்களாம் வந்து ஃபாரினில் செட்டில் ஆனதுனால இவங்க வந்து தனியாக வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து மம்மூட்டிக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து ஒரு புள்ள மாதிரி வச்சு நடத்துப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன ஆகுன்னா, அந்த அந்த வயசான லேடி வந்து ஹாஸ்பிட்டலில் ஏதோ எங்கேயோ போகும்போது ஒரு பெர்ஸு ஒன்று அங்கே கிடக்கும். அந்த பர்ஸு வந்து அது என்னென்னா லேடிஸ் பர்ஸு. ஸோ இவங்க அதை டக்குன்னு அதை எடுத்துப்பாங்க. அது அனாமத்தாக தனியாக கிடக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து உடனே வந்து மம்மூட்டி கையில் கொடுப்பாங்க. மம்மூட்டி கையில் கொடுக்கும்போது மம்மூட்டி சொல்லுவாங்க, என்னது இது அப்படின்னு. என்ன இதுன்னா, இந்த பர்ஸ் யாரும் கண்டுபிடி அப்படின்னு. உடனே வந்து மம்மூட்டி கேட்பாரு, நான் ஏன் இதை கண்டுபிடிக்கணும், அப்படி எனக்கு என்ன இதில் வந்து ஆதாயம் இருக்குது, நான் சும்மாலாம் வேலை செய்ய மாட்டேன், காசு இதாக இருந்ததாக வேலை செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஓகே, உடனே அந்த வயசானவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எவ்வளோ எனக்கு வந்து வீட்டு வாடகை எத்தனை மாதம் தர வேண்டியிருக்கு, 4 மாதம் தர வேண்டியது, அந்த 4 மாதம் வாடகை நீ தர வேண்டாம், இந்த பர்ஸு யாரோடது கண்டுபிடி அப்படின்வாங்க. ஓகேன்னு சொல்லி அவர் அந்த ஒரு லேடிஸ் பர்ஸை தேடி அவர் போவார். போனப்போ தான் 2 வருஷமாக சால்வ் ஆகாத ஒரு விஷயத்தை வந்து, அது ஒரு கேஸை வந்து அதாவது காணாமல் போன கேஸ், காணவில்லை அப்படின்னு நபர்கள் நிறைய பேர் இப்போ இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேஸை வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ அந்த 2 வருஷம் இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் கண்டுபிடிப்பார். ஸோ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற அந்த பர்ஸுக்கான ஓனருக்கும் அந்த ஓனருக்கு வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அவ்வளோதான் இந்த மீதி கதை. ஸோ இது வந்து கொண்டு போன விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி சொல்கிறது, ரொம்ப விறுவிறுப்பாக வேகமாக அப்படி எதுவும் இல்லாமல், ஓகே அடுத்தடுத்து இது நடக்க போது நமக்கு யூகிக்க முடியாது, அது நான் இல்லைன்னு சொல்ல, நம்மளால் யூகிக்க முடியாது.
விறுவிறுப்பாக இல்லை, ஆனால் யூகிக்க முடியாது. அது நான் என்ன சொல்ல, கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பேஸாக தான் போயிட்டு இருந்தது. நமக்கு வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக 1-2 இடத்துல நமக்கு வந்து தூக்கம் வர மாதிரி இருந்தது. இந்த படம் நான் பார்த்து கிட்டத்தட்ட 1 வீக் மேலே, 1 வீக் 1.5 வீக் மேலே, 1 வீக் 1.5 வீக் மேலே ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அப்போவும் ஆள் கூட்டலாம் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. இந்த மாதிரி படத்தை எல்லாம் கூட வந்து மலையாள ஆடியன்ஸ் வந்து வரவேற்கிறாங்க. அது ரொம்ப சூப்பர் தான். படம் வந்து நல்லா இருந்தது. அப்படியே ஸ்லோ பேஸாக போய் அப்புறம் கடைசியாக வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ கடைசி கட்ட ரிவீல் தான் வந்து எனக்கு லைட்டாக டவுட் இருந்தது. ஏன்னா எனக்கு நான் கன்ஃபார்மாக எனக்கு இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது. எல்லாம் கரெக்டாக அதே மாதிரி தான் காமிச்சாங்க. அது எனக்கு மட்டும் இல்லை, ஒரு ரிவ்யூஸ் எழுதுகிற 1-2 பேர் கூட அப்படியே கூகுளில் ரிவ்யூ போடுறவங்க, யூடியூப்பில் கமெண்ட்ஸில் அந்த படத்தை பற்றின ரிவ்யூ இப்போ ஒரு இந்த படத்தை பற்றி ஏற்கனவே நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருப்பாங்களே, அதுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் நான் இதை யூகிச்சிட்டேன், எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக டவுட் இருந்தது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் லைட்டாக டவுட் வந்து ஒருவேளை இவன் தான் எப்படி பொண்ணு மாதிரி விஷம் போடுறானோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஒரு கட்டத்துக்கு. அந்த கிளைமேக்ஸ் சீன் வரப்போ ரொம்ப நல்லா இருந்தது, பரவாயில்ல. ரொம்பலாம் வந்து ஆக்ஷன் சீனு, 5 பாட்டு 5 டான்ஸ் அப்போலாம் இல்லாமல் ஸ்லோ பேஸாக போய் போர் அடிக்காமல் போகுது, அதுவே போதுமானது தான். என்ன அதே மாதிரி எப்பவும் போல் மம்முட்டி வந்து தமிழர்களை வந்து கேவலமாக காமிச்சிருக்காரு. அவர் இப்போ இதுக்கு முன்னாடி நடித்த டர்போ படத்திலும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த இந்த படத்திலும் அதே மாதிரி தான். அது என்னமோ அவ்வளோ வன்மம், இந்த சுல்தானேட் வம்சாவளி இல்லையா, டெல்லி சுல்தான் வம்சாவளி இல்லையா, அப்படி தான் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ அந்த அவ்வளோக்கு வன்மம். அவங்க அந்த டெல்லி சுல்தான் வந்து இங்கே வந்து போர் பண்ணி மதுரையை பிடிச்சி ஒவ்வொரு இடத்தையும் அடித்து போய் அப்புறம் கடைசியாக வந்து கொச்சின் தான் போய் செட்டில் ஆனாங்க. ஸோ இதுதான் உண்மை, சரிங்களா? ஸோ ஓகே, படத்துக்கு வரும். படம் வந்து நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம். மம்முட்டியோட பழைய படமான சிஐ படம்லாம் நிறைய இருக்குது. இந்த நிறைய அந்த தீம் மியூசிக் கூட டட்ட அப்படின்ற ஒரு தீம் மியூசிக்கில் வரும், செம்மையாக இருக்கும். அதுவும் அந்த படத்தெல்லாம் போய் பாருங்கள். 5 பார்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றும், அதுவும் நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். போய் பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 3.8 கொடுக்குறேன். தேங்க்யூ.